வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள். கடகராசி கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு உடைய சந்திரன் தான் 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருப்பார், ரவுண்ட் அடிச்சுடுவார். அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சூரியனை சொல்லலாம், செவ்வாயை சொல்லலாம், குருவை சொல்லலாம். உங்கள் ராசிக்குள்ளே குரு வந்தால் ரொம்ப நன்மை. பெரிய விஷயம் என்னென்னா, அதாவது 2இல் குரு இருந்தால் பல நன்மைகள் நடக்கும். 1இல் குரு இருந்தால் என்னென்னா, கோ கெட்டர்னு சொல்லலாம். அதாவது ஒரு பல விஷயங்களை எதெல்லாம் சாத்தியமோ அதை தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் உழைப்பும் உங்களுடைய ஆர்வமும் சிறப்பாக செயல்படக்கூடிய காலம். அப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்குது, மைண்ட் செட் பண்ணுறேங்க, இந்த மைண்டில் இது வேணும், எனக்கு அது வேணும், அதுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அதெல்லாம் கைகூடும். ஏன் கைகூடும்? அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் பார்க்குறார், ரைட். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார். செவ்வாய் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஸோ இப்போ செவ்வாயும் புதனும் அங்கே சேர்ந்துருக்கிறது என்ன நன்மை? போகிற இடத்துல பெருமையே ஏற்படும் உங்களுக்கு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களும் திறமையாக இருக்கும். இப்போது கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதுக்கான ரைட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் டு ரிசீவ் இட், இது போல் அமையும். அப்போது உங்களுக்கு கூடுதல் புகழ், பெருமை எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும். அது ரொம்ப உங்களுக்கு ஊக்கத்தை தரும், சந்தோஷத்தை தரும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சகல சௌக்கியங்களையும் தருவார். இப்போ நான் என் வீட்டை அழகாக பெயிண்ட் பண்ணோம், எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் நல்ல கார் வாங்கினோம், அப்புறம் இந்த ஐஃபோன் ஏதோ அது நல்லா இருக்குது, அதை வாங்கிக்கிறேன். இப்படிலாம் நீங்கள் நிறைய பிளான்ஸ் வைக்கலாம். அந்த பிளான்ஸ் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். 4இல் சுக்கிரன். அதோடு யார் இருக்கா? தனாதிபதி சூரியன். அப்போது எனக்கு ஆசையும் இருக்குது, அதுக்கான வழியும் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு எவனோ பேங்க்லேயோ எங்கோ கடன் தரான், இல்லை பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கியா, இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணார், இவ்வளவோ நடக்கும். அப்போ சந்தோஷத்துக்கு எப்படி குறைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம்தான். சகல சௌக்கியங்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. ஆனால் ராகு கொடுக்குற பலன் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பலன். சனியை குரு பார்த்தார் 9ஆம் வீட்டை. அப்போ ராகுவும் நல்ல பலன், சனியும் நல்ல பலன் அப்படின்னு அர்த்தம். அப்போது 9ஆம் இடம்ங்கிறத அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதான். அந்த இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா சாலிட் அசட்ஸ் ஏதாவது ஒன்று நான் வாங்கணும் அப்படின்னா இப்போ சரியான காலம் வாங்கலாம். ப்ரொமோஷன் வரணும் என் வேலையில், கிராண்டட். வேலை மாற வேண்டும், நடக்கும். வெளிநாடுக்கு போகணும், எல்லாம் ரெடி ஆகிடும். விசா, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ரெடி, இல்லை ரெடி பண்ணலாம். அப்போ என்ன வேணும் அதான் நான் சொன்னேன். ராசியில் இருக்கக்கூடிய குரு இப்போ சொல்லுவாங்க, ஒரு பூதம் அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், யோசி அப்படிப்பாங்க. வேலை கொடுன்னா போயிடும் அப்படிமா. அந்த மாதிரி தான் குரு நிற்கிறார் உங்கள் ராசியில். கொடு என்ன வேலை கொடு, எனக்கு ஆள்லாம் கரெக்டாக இருக்காங்க, அங்கே முடிச்சிடலாம். நீ வேலை கொடுக்க நீ தயாராக இருக்கிறாயா? அதான் உன் மைண்டு கரெக்டாக இருக்கா? நீ எக்ஸாக்டாக யோசிக்கிறியா? எனக்கு மசால் தோசை ஒன்றுன்னு யோசிச்சா மசால் தோசை தான் கிடைக்கும். ஆனால் பெரிய விஷயங்கள் நீ இப்போ அட்டன் பண்ண ஆரம்பித்தா எவ்ரிதிங் வில் மூவ் ஆன் எ ரைட் டைரக்ஷன். அதுதான் இந்த மாதமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது. அற்புதமான மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.